இங்க குமார் ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால சரி ராஜி சந்தோஷமா இருக்காளா அப்படிங்கிறத அவ சொன்ன மாதிரியே செக் பண்ண போறாங்க. அப்போ ராஜியும் கதிரும் இங்க பார்க்ல ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம ராஜியை ரொம்பவே கேரிங்கா இங்க கதிர் பாத்துக்கிறதையும் பார்த்துட்டு குமரவேல் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, என் தங்கச்சி அவன் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறான். ஆனா இவளுக்காக தான் நான் இப்படி அரசியை கொடுமைப்படுத்திட்டேன், நான் பண்ணது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி அங்க பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாங்க. அதுல இவர் அரசியை மண்டையில கொட்டினது, அவங்க அப்பா முன்னாடியே கஷ்டப்படுத்தினது, இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இங்க குமரவேல் தாமேலேயே வெறுப்பாக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் அவசரப்பட்டு இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லி தனக்குள்ளேயே வருந்திக்கிட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு சக்திவேலோட வீட்டில் இங்க சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து எப்படியாவது இங்க குமாரை வெளியில கொண்டு வரதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ குமாருமே இங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கான்னு சொல்லி சக்திவேல் சொல்றாரு. அதுவும் இல்லாம அவன் எப்போ பார்த்தாலும் விட்டதையே பார்த்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கான், அவனோட ஆட்டிடியூட் எல்லாமே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேல் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் மாறியும் எனக்கும் அப்படிதாங்க தோணுது, அவனுக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, சரியா சாப்பிட மாட்டேன்றான், சரியா தூங்க மாட்டேன்றான், அவன் நிம்மதியாவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சக்திவேலும் இன்னொரு ஐடியா சொல்றாரு. பேசாம இங்க நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமானே, நீங்க ஒரு பணக்கார வீட்டில் பாத்தீங்கல்ல, அந்த சம்பந்தத்தை எப்படியாவது குமாருக்கு பேசி முடிக்க பாப்பானே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு முத்துவேலோ, டே இன்னும் கேஸ் முடியலடா, கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம அவசரப்படக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மாரியும் கேஸ் எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி வெறுப்போட இங்கே முத்துவேலை பார்க்குறாங்க. அப்போ சக்திவேலும், இங்கே பாருனே, அந்த கேஸு 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், எவ்வளோ நாள் வேணாலும் ஆகலாம், அப்போ அது வரைக்கும் குமார் கல்யாணம் பண்ணாமல் வெறும் பயலாக இருக்கணுமா, அது சரி வராதுனே, அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்தால் தான் எல்லா விஷயத்துலையும் அவன் சரியாக இருப்பான், அதனால இதை பற்றி நம்ம யோசிச்சாகணுன்னே, தயவு செஞ்சு நீ பேசினா தான் அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு முத்துவேலுக்கும் ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. அப்போ அப்பத்தாவும், இங்கே பாடுறா சக்தி, என்னமோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாடா, இப்போ மறுபடியும் நம்ம குமாருக்கு அரசியே கல்யாணம் பண்ணி வச்சிருவோண்டா, அதை வேணா இங்கே கேட்போண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு அந்த சக்திவேல் செம்ம காண்டாகிறாரு. என்ன அப்பா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ உன் பொண்ணு வீட்டோட உறவு கொண்டாடணும்னு நினைக்கிறியா, அப்படி நீ உறவு கொண்டாடணும்னு நினச்சனா நீ வேணா இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் உன் பொண்ணு வீட்டில் உட்காந்து உறவு கொண்டாடு, ஆனால் என் பையனுக்கு அந்த அரசி ஜோடியாக வரக்கூடாது, என் வீட்டுக்கு அவன் மருமகளாக கூட வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் செம்ம காண்டோட பேசிகிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் முத்துவேலும், இங்கே பாருப்பா, நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத, நீ நினைக்கிற மாதிரி குமாரை கேஸ்லேருந்து வெளியில் கொண்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை நம்ம பண்ணால் மட்டும்தான் அடுத்ததை பற்றி யோசிக்க முடியும், அதனால இப்படி நீ ஓவராக திங்க் பண்ணுறதை விட்டுருன்னு சொல்லி முத்துவேலும் இந்த பக்கம் அப்பத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது அப்பத்தாக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா அவங்களோட மனசில் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான ஒரே வழி அரசி இந்த வீட்டுக்கு வந்தால் தான் சரியாகுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு இங்கே சுகன்யாவும் அவங்க அக்கா மாறிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு மறுபடியுமே ராஜிக்கிட்ட பேச வராங்க. அதாவது ராஜி மூலமாக ஏதோ பண்ண முடியுமாங்கிறத தான் இங்கே மாறி ட்ரை பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சுகன்யா ராஜிக்கிட்ட, ராஜி நான் அவங்க சித்தியை போய் பார்த்தேன், ரொம்பவே ஃபீலிங்காக அழுதுகிட்டே இருக்காங்க, குமார் வேற ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி தெரியறானா, என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த குடும்பமே இடிஞ்சு போய் கிடக்குது, அதுவும் இல்லாமல் நீ உன் சித்தி மேலே பாசம் இருக்கா உனக்கு, நீ உன் சித்தியை பார்த்து பேசுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது இங்கே ராஜியும், நான் என்ன பண்ணுறதுக்கா, அவங்க கிட்ட போய் நான் என்னென்னு பேச முடியும் சொல்லுங்கள், எனக்கு வருத்தமாக தான் இருக்குது, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இங்கே சுகன்யாவும், இங்கே பாரு ராஜி, நீ முதல்ல உன் சித்தியை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்படு, ஏன்னா அவங்களும் உன்னை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க, உன்னை சாயந்தரம் மாரியம்மன் கோயிலுக்கு வர சொன்னாங்க, உனக்கு விருப்பம் இருந்தால் போய் பாரு, அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ராஜியும் என்னன்னு தெரியாமல் ரொம்பவே விழிப்பிதிங்க போயிடுறாங்க. சரி ஓகே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம சித்திக்கிட்ட போய் பேசி அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்த பார்ப்போம்னு சொல்லிட்டு ராஜி ஈவினிங் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க கிளம்பும் போது சுகன்யா நானும் கூட வரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராஜியும் அரசி விஷயம் மாதிரி நம்ம விஷயம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக இங்கே அவங்க சித்தியை பார்க்க போகிறாங்க. அங்கே கோயிலில் ஏற்கனவே மாறி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி ராஜி வரதை பார்த்துட்டு பயங்கரமாக வெம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராஜி நல்லா இருக்கியாமா, நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா, குமார் விஷயத்தில் எப்படி நான் சமாளிக்கிறதுனே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குமார் உனக்காக தான்மா அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்ற பேரில் போய் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சுட்டு வந்துட்டான், இப்போ உனக்காக அவன் களத்தில் இறங்கி அவன் வாழ்க்கை வீணாக போச்சுமா,
இதை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க ராஜியும் விடுங்க சித்தி, இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்ல பார்க்குறாங்க. நான் மாறி இருந்துக்கிட்டு அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைம்மா, ஏன்னா அரசி பக்கம் கொடுத்துருக்க கேஸு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. குமார் உள்ளே போகிறது உறுதின்னு சொல்கிறாங்க. அவன் வாழ்க்கை என்னாக போதோ தெரியலம்மா, ஆனால் அவன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. அந்த வழி உன் கையில் தான் இருக்குது. நீ அதை நினச்சாதான் அதை பண்ண முடியும்னு சொல்லி இங்கே ராஜுவோட மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராஜுக்கும் ஒன்றும் புரியல. அவங்களும் என்ன சித்தி சொல்கிறீங்க, என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மாறியும் இல்லைம்மா, நீ தான் பேசணும், நீ எப்படியாவது அங்கே அரசிக்கிட்டையும் பாண்டியன் குடும்பத்திலையும் பேசி இங்கே குமார் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்க வைமா. அப்போ தான் என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா. அவனுக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நீ எப்படி இப்போ உன் புருஷன் வீட்டில் சந்தோஷமாக இருக்கியோ அதே மாதிரி என் பையனும் சந்தோஷமாக இருப்பாம்மா கல்யாண வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இங்கே மாறி கேட்டுட்ருக்காங்க. இங்கே ராஜியும் சித்தி, நான் இந்த விஷயத்தில் எப்படி பேச முடியும், அவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்லி பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக வெம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்க மாறியும் இங்கே பாருமா, நான் வேறு எதை பற்றியுமே யோசிக்கல, நான் யாரை பற்றியுமே நினைக்கல, நான் உன்னை பற்றி மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுறது உன் கையில் தான்மா இருக்குது, நீ ட்ரை பண்ணுமா, என் பையனை மட்டும் காப்பாற்றிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இங்கே ராஜியோட காலை பிடிக்காத குறை தான் அந்த அளவுக்கு கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ராஜிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வேற வழி இல்லாமல் அவங்களும் சரி நான் எதுக்கும் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப மனக்குழப்பத்தோடு இருக்காங்க. அந்த குழப்பத்தோடையே ஃபஸ்ட்டு யார்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால எந்த விஷயம் செய்ய போகிறதா இருந்தாலும் மீனா கிட்ட ஒரு வார்த்தை பேசுவாங்க. அதனால ஃபஸ்ட்டு மீனா கிட்ட பேசலாம்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தை நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை கேட்ட மீனாவும் இங்கே பாரு ராஜி, கண்டிப்பாக இந்த கேஸ் விஷயத்தில் உன்னால் மாமாவை பின்வாங்க வைக்க முடியாது. ஏன்னா மாமா இங்கே அரசிக்காக நியாயம் கிடைக்கணும்ன்ட்டு ரொம்பவே முடிவோடு இருக்காரு. இப்போ இந்த விஷயத்தில் நம்ம போய் பேச போனோம்னா கண்டிப்பாக அது உனக்கும் கதிருக்கும் பேக் ஃபயர் ஆகிடும். ஏன்னா ஏற்கனவே கதிர் மாமாவோட சப்போர்ட்டில் கிடைக்கிற லோன் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ வேற போய் குமார் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக உன் மேலேயும் டென்ஷன் ஆயிடுவார். அப்புறம் பிரச்சனை பெருசாகிடுமா, நான் சொல்கிறத கேளு, இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ஒரு பக்கம் ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ராஜுக்கு அவங்க சித்தி அழுதுகிட்டே சொன்ன விஷயம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால என்ன இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கும் ஒரு டைம் அரசிக்கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே அரசியோட மனசை மாற்றுறதுக்காக இங்கே ராஜி அரசிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. அரசி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பேச வந்தேன் தெரியுமா, அதையும் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லாமல் முழுங்கிட்டேன். ஆனால் இப்போ அதை நான் ஓப்பனாக பேசுகிறேன் அரசி. இந்த மாதிரி குமார் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான். அவன் உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து அன்னைக்கே நான் நேரில் பார்த்து இங்கே அரசிக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடு. நான் பண்ண டார்ச்சருக்காக எனக்கு சரியான தண்டனை கிடைக்கட்டு, அது எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக பேசலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அரசிக்கும் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ராஜியும் இங்கே பாரு அரசி, உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இங்கே குமாரோட அம்மா என்ன தனியாக கோயிலில் மீட் பண்ணி பேசினாங்க. எனக்கு இந்த இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது. இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவ நீ தான். ஒன்றால் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனைகளை நீ தனியால் நின்று சமாளித்த, அது எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை நான் கேட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் உங்ககிட்ட கேட்குறேம்மா, இந்த மாதிரி குமார் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கானா, அவனால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலையா, சரியாக சாப்பிட மாட்டேன்றானா. அதனால் எப்படியாவது நீ குமார் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்க வைன்னு சொல்லி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன். நீ உன் மனசில் என்ன படுதோ அதை நீ உங்கள் அப்பா கிட்ட சொல்லுமா. நீ குமார் மேலே கேஸ் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் சரிதான், இல்லை அவன் மேலே பரிதாபப்பட்டு அவன் கேஸை வாபஸ் வாங்கி அவனுக்கு விடுதலை கொடுத்தாலும் சரிதாம்மா. நீ என்ன முடிவு பண்ணுறியோ அது உன்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜியும் அவங்க மனசில் பட்டதை இங்கே அரசிக்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அரசிக்கு அப்போ தான் குமார் பண்ண ஒவ்வொரு விஷயமும் ஞாபகம் வருது. குமார் அரசி முன்னாடி முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் அரசி திருமணத்துக்கு அப்புறமும் அவங்க அடித்ததுக்கெல்லாம் திருப்பி கூட ரியாக்ட் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போனா குமார் உண்மையிலுமே நம்ம லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த லவ்வை வெளியில் கொண்டு வராமல் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் குமார் தன்னை பழி வாங்கினதுக்கான காரணமே கதிர் அண்ணன் அவங்க அக்கா ராஜியை கூட்டிகிட்டு வந்ததுக்காக தானே. ஆனால் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் குமாரோட எண்ணங்களே மாறி போச்சு. அவனோட பார்வையே வேற மாதிரி இருக்குது. அன்னைக்கு கூட வெளியில் இருக்கும் போது நம்மக்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணான்னு சொல்லி கதிர் அண்ணன் முறைக்க போனார்ல. அப்போனா குமார் உண்மையிலுமே திருந்திட்டானா. அதுவும் இல்லாமல் அவனோட உண்மையான மனசு வேறையா, நான் பார்த்தது எல்லாமே போலியா அப்படின்ற மாதிரி இங்கே அரசியோட மனசுக்குள்ளே 1000 போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பாண்டியனும் இங்கே ரிட்டன் வீட்டுக்கு வராரு கடையை முடிச்சுட்டு. வந்த
உடனே இங்கே அரசிக்கிட்ட, அரசி அடுத்த வாரம் திங்கக்கிழமை வாய்தா இருக்குமா, அந்த வாய்தாக்கு ரெடி ஆகிக்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 வாய்தால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாமா. நம்ம பக்கம் இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு, உன்னை அந்த மாதிரி கடத்தி கொண்டு போனாங்களா பசங்க, அதில் ஒரு 2 பேரை பிடிச்சிருக்காங்களாம். அவங்கள விசாரித்து அவங்க மூலமாக வாக்குமூலமும் வாங்கியிருக்காங்க. அந்த பசங்க குமார் சொல்லி தான் இதை பண்ணணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டானுங்களாம். அதனால ஈஸியாக கேஸ் முடிய வாய்ப்பு இருக்குமா. கண்டிப்பாக உன்னை கடத்தி இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண அந்த குமாருக்கு 4-5 வருஷமாவது தண்டனை கிடைக்கணுமா. அப்போ தான் அவங்களுக்குலாம் புத்தி வரும்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாண்டியன் பேசுகிறத கேட்க கேட்க இங்கே அரசிக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க குமாரை மனசால தான் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குமார் பண்ணுற விஷயங்கள்லாம் கவனித்து பார்த்துட்டு அவங்க மேலே கோபத்தில் தான் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க குமார் மேலே விருப்பத்தோடையும் குமாரை நினச்சி பாவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்க அப்பா பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து குமார் இருக்காரான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க அரசி. அப்போ தான் தெரியுது முத்துவேல் வீட்டு திண்ணையில் இங்கே குமாரும் காலை குறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவர் உட்காந்துருக்கிற போஸ்லேயே தெரியுது. இதை பார்த்துட்டு அரசியுமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்பாவோட சேர்ந்து கேஸ் கொடுக்க போயிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசி குமாருக்கு தண்டனை கொடுக்கணுமா, இல்லை அப்படின்னா குமாரை மன்னிச்சு விட்டா நல்லா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குமார் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி இப்போ நல்லவனாயிட்டான். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அரசியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசியோட குடும்ப மானமே பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் குமார் தான். அதனால அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் தப்பு இல்லை தான். ஆனால் மன்னிச்சு விட்டா கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல லைஃபை அரசி அமைச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஏன்னா குமார் வீட்டில் இப்போ மறுபடியும் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் குமாரும் இங்கே பாண்டியன் வீட்டு மேலே பகையாக இருக்க மாட்டார். அவங்க மன்னிச்சு விட்டதுக்காகவே பாண்டியன் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சக்திவேல் முத்துவேல் குடும்பம் இவங்களுக்கு ஆதரவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.